பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்று சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தேடி ஜனங்கள் எங்கெங்கோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு சில மணி நேரம், குறிப்பாக சொல்லணும்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், எனக்கு ஒரு 4 மணி நேரம், எனக்கு ஒரு அரை நாள், எனக்கு சந்தோஷமாக சாந்தமாக இருந்தால் போதுன்ட்டு எத்தனை இடங்களை தேடி அலைஞ்சு கொண்டிருக்காங்க. நித்திய சந்தோஷம் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே உள்ளது. அன்றைக்கு சகேயு வழி தப்பி போயிட்டான். பாவ பழியை சுமந்து தீர்த்தான். ஜனங்கள் முழுவதும் அவனை பகைச்சிக்கிட்டோம், அவனை வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருடைய அன்பு குரல் சகேயுவை தேடி வந்தது. சகேயு வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனதும் சொன்ன முதல் வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. கர்த்தரிடத்துல தான் நித்திய சந்தோஷமும் ரட்சிப்பும் உண்டு. இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கைக்கு எனக்கு சந்தோஷத்தை தாங்கப்பான்னு சொல்லி பாடும் பொழுது நித்திய சந்தோஷத்தினால உங்களை அவர் இடைக்கட்ட அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ நான் வழி தப்பி போயிட்டேனே, நான் பாவத்துல விழுந்துட்டேனே, நான் சேத்துல விழுந்துட்டேனே, நான் அழுக்காயிட்டேனே அப்படின்னு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய குரல் நம்மை நோக்கி அழைக்கிறது, என் மகனே, என் மகளே, நான் உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன். நீ அழாத, நீ கலங்காத, நான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன், ஒரு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்று அழைக்கிறார். அவரை நோக்கி நாம் போகும் பொழுது, அந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவர் நமக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். அவர் அங்கு குரலே அழைத்தது என்னை, அவர் அங்கு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுனாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுனாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரே சுவழியவரே. வருவாய் தருணம் இதுவே, அலைகிறரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அலைகிறரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஒருவேளைக்கு இன்றைக்கும் நீங்கள் ஒரு ரட்சிப்படைவதற்கு வழி எதுன்னு தேடி சுற்றி கொண்டிருக்கலாம். ரட்சிப்படைவதற்கு ஒரே வழி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அன்றைக்கு அந்த கெட்ட குமாரனை பார்த்தீங்கன்னா தகப்பன் விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். நான் பன்றியோட தவிட்டாகிலும் தின்ன போதுன்ற நிலைமை வரும்போது கொஞ்சம் யோசிக்கிறான். தகப்பனை நினைச்சு பார்த்து
நான் தகப்பன் வீட்டுக்கே போயிடலாமேன்ட்டு. இன்றைக்கு நீங்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருந்தால் போதும், உங்களை ரட்சித்து உயர்த்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். God bless you.